நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் பாடம் கற்று தரும். எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கின்றேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் சில வார்த்தைகள், அவ்வளவே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாய் இருக்க முடியாது. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணங்கள். பழிவாங்குதல் வீரம் அல்ல, அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டு போகாது. அதேபோல்தான் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசான்களிடமும் சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவங்கள் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறு இல்லை. கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து விடாதே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, வாங்குபவருக்கு அது பெரியது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழப்பவர்களுக்கு அது பெரியது. வார்த்தைகளை வைத்து விவாதம் செய், வதம் செய்யாதே. சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும். பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு, எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை. தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே, அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு. உன்னை தேடி வரும் அளவுக்கு அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது? எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடமும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். ஒருபோதும் பிறரை குறை கூறாதீர்கள். பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவதில்லை. வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்திடு. அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் வரை நினைத்திரு. தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல சமயம் திரும்ப கிடைப்பதே இல்லை. வேண்டாததை கண்டு அமைதியாக விலகிக் கொள்பவர் 1000 வார்த்தைகள் பேசி தர்க்கம் புரிபவரை விட வலிமையானவர். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை செய்ய மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய 3ம் அபரிதமாக வந்து சேரும். யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும். ஒருவர் இறந்த பின்பு பிணத்தோடு பிணமாக நிற்பதை விட உயிரோடு இருக்கும்போது அன்போடு உயிருள்ள மனிதனாய் இரு.
நாம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளாமல் இருப்பது கூட மிகப்பெரிய அறியாமைதான். நம்மை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. அருகதையற்றவர்களை நமது எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரிசமமாக கருதுகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள். நமக்கு எதிரியாக இருக்கக்கூட ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரையும் வெறுக்காதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகமாக கொடுங்கள். கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள். எப்போதும் சிரியுங்கள், நிதானமாக இருங்கள். மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும். எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில்தான் நாம் நம்முடைய வாழ்வு என்னும் வீட்டை கட்டுகின்றோம். எண்ணம் எப்படியோ அப்படியேதான் நம் வாழ்க்கை அமைகிறது. அமைதியற்ற கடல்தான் சிறந்த மாலுமியை உருவாக்குகிறது. மேடும் பள்ள நிறைந்த சாலைதான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது. இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கைதான் சிறந்த மனிதனை உருவாக்குகிறது. அடியே படாமல் வலிக்க செய்வதும் வார்த்தைகள்தான். மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள்தான். அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது. பிறருடைய தவறை மன்னிக்கும் மனநிலை நமக்கு இல்லாத போது பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகின் தல சிறந்த தம்பதிகள். பலருக்கு பேச நேரமில்லை, சிலருக்கு பேச யாரும் இல்லை. எல்லோருக்கும் 2 கண்கள் உள்ளன, ஆனால் எல்லோருக்கும் ஒரே பார்வை இல்லை. நம் சிரிப்பில் மறைந்துள்ள வழிகளை கண்டறிய முடிந்தவர்களால் தான் நம்முடைய சிறந்த உறவுகளாக இருக்க முடியும். பிறருக்கு நன்மை செய்ய துவங்கினாலே போதும், உங்களை நன்மை தொடர தொடங்கிவிடும். இதுவே இயற்கையின் நியதி. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் உறவுகள் மட்டுமல்ல, இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்தே மாறுபடுகிறது. எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறவாதீர்கள். சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்முடைய பதில்கள் நிறைய இருந்தாலும் புரிதல் இல்லாதவர்கள் முன்பு மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான். மாற்றங்கள் யாவும் பிறர் தரும் காயங்களின் முடிவில் இருந்தே துவங்குகிறது. சொற்களில் புதைந்துள்ள அர்த்தங்களை விட மௌனங்களில் புதைந்துள்ள அர்த்தங்கள் அதிகம். ரசிப்பதையெல்லாம் அடைய நினைக்கின்றோம், அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறக்கிறோம். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காத போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு தூக்கம், பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு மௌனம். நாம் விலகினாலும் தேடி வந்து பேசும் சில அன்பான உள்ளங்களுக்கு தேவைக்காக பழகும் சுயநலம் ஒருபோதும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக்கூடாது. நம் மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பிடிக்காத மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பொய்யும் சில நேரம் புன்னகையை பூசிக்கொள்ளும், புன்னகையும் சில நேரம் பொய்யை பூசிக்கொள்ளும். எச்சரிக்கையாயிரு. அடுத்தவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உன் சுயத்தை நீ இழந்து விடாதே. நாம் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் அல்லது நம் மீது நம்பிக்கையின்றி பழகும் வட்டத்தில் இருந்து விலகி சென்று விடுங்கள். நமது அருமை காலம் ஒரு நாள் அவர்களுக்கு எடுத்து காட்டும். வாழ்க்கையில் யாரிடமும் அதிகம் ஆசைப்படாதீர்கள். ஆசையை வளர்த்து கொள்ளவும் செய்யாதீர்கள். இறுதியில் கிடைப்பது என்னவோ ஏமாற்றமே. நம் வாழ்க்கையில் இருந்து யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதை சிலரின் நடத்தையே தீர்மானிக்கிறது. சில உறவுகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் புரிதலுடன் பொறுமையும் அவசியமாகிறது.
எல்லோரும் நல்லவர்கள்தான், ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைப்பதுதான் தவறு. உனது கவலைகளை ஒருபோதும் மற்றவர்களின் அனுதாபத்திற்காக பயன்படுத்தாதே. எவருக்கும் எப்போதும் கிடைக்கும் நிலையில் இருக்காதீர்கள். தேடப்படும் வரைதான் மதிக்கப்படுவீர்கள். யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாது. இருக்கும் வரை வன்மம் இல்லாமல் அன்பை மட்டுமே விதைப்போம். அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் தான் இந்த வாழ்க்கை. நம் வாழ்க்கை எந்த நிமிடமும் முடிந்து போகும். அதுவரை அன்பை விதைத்து அறுவடை செய்யுங்கள். உங்கள் துன்பத்திற்கு காரணம் அடுத்தவர்தான் என்ற மனப்பான்மையை முதலில் விட்டுவிடுங்கள். அதே போலவே அடுத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த உதவி செய்வார்கள் என்பதையும் மறந்துவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் முழுமை உங்களுடையதே. அதை நீங்கள் தான் தீர்மானித்து தைரியமாக முன்னடத்தி செல்ல வேண்டும். பிறர் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாய் இருங்கள். பிறர் உங்களை விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். பிறர் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாமல் இருங்கள். பிறர் உங்களை உதாசீனம் செய்யும் போது உடைந்திடாமல் இருங்கள். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது எழுந்து நில்லுங்கள். நீங்கள் வெற்றி அடையும் போது பணிந்து நில்லுங்கள். பிறர் உங்களை காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். ஒரு முட்டாளின் நட்பு ஆபத்தானது. அதைவிட ஆபத்தானது முட்டாளினிடம் விரோதமாய் இருப்பது. உங்கள் மீது உண்மையான அக்கறை இல்லாதவர்கள் உங்களிடம் உங்கள் நலனை பற்றி விசாரித்தால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சிலருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். ஒன்று, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களுடன் வருவார், அல்லது அவர்கள் கற்றுத்தந்த பாடம் உங்களுடன் வரும். நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அளவோடு பழகுங்கள். அதீத அன்பு அதீத ஆபத்தை தரும். நீ தேவைப்படும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீ தேவையில்லை என்றால் உன் சிறு தவறும் பெரிதாய் உருமாறும். நம்மை பெற்றவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாய் பழகு, நேர்மையாய் இரு என்பது. ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாய் இருந்தால் உதாசீனப்படுத்தப்படுவாய், நேர்மையாய் இருந்தால் நிராகரிக்கப்படுவாய் என்பது. அன்று கற்றதை நம்மால் மறக்க முடியவில்லை. இன்று கற்றதை நம்மால் ஏற்க முடியவில்லை. விட்டுப்போன உறவும் கெட்டுப்போன உணவையும் தூக்கி எறிந்தால்தான் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. உங்கள் மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்தவை என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே பேசுங்கள். தேவையில்லாமல் உங்கள் வார்த்தைகளை தேவையில்லாதவர்களிடம் வீணடிக்காதீர்கள். உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷ கொள்ள மாட்டார். வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உங்களுக்கு உகந்ததல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன? புன்னகை உன்னிடத்தில்தான் உள்ளது என்பதை மறக்காதே. உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னையே அழுத்திவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என நினைக்காதே. அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள். நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழகி கொள்வார்கள். அதிகமாய் பேசவும் கூடாது, அமைதியாக இருந்துவிடவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும். சாயம் தடவிய சொற்கள் விலை அதிகமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை. நீ விழும்போது உனக்கு முதலில் ஓடி வந்து உதவி செய்பவன் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வலியினை உணர்ந்தவனாய் இருப்பான். நிறம் பார்த்து வரும் அன்பு நிரந்தரம் இல்லை. மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணம் இல்லை. சினம் வர வேண்டிய இடத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருக்கின்றான் என்று அர்த்தம். நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் சில மனிதர்களுக்கு இன்று வேடிக்கையாக இருக்கலாம். அதன் வலியை அவர்கள் உணரும் நாள் ஒன்று வரும். ஒருவரை பழிவாங்க அறிவை தவிர எந்த ஆயுதமும் தேவையில்லை. நீ யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களை விட நீ உயர்ந்து காட்டுவதே சிறந்த பழிவாங்குதல். வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடம் அவர்களின் கற்பனையில் மட்டுமே. கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கிவிடுவதில்லை. கருங்கற்களுக்கு மத்தியில் எப்போதும் வைரக்கல்லை போலவே இருங்கள். உன் சோம்பலை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன் சாம்பல் கூட இந்த உலகில் சாதனை படைக்கும். கடினமாக உழைக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை. கடின உழைப்பை எங்கு போட வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள்.